ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு தாங்க வந்திருக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு ஒரு பிளேட்டில் 5லேருந்து 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் அன்ஈவன் ஷேப்பில் இருக்கிறதுனால நான் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. உங்களோட ப்ரெட்டு ஸ்கொயராக இருக்குன்னா ஒரு ப்ரெட்டை 4 போர்ஷன்ஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாமே எடுத்துட்டு அந்த சைடில் இருக்கிற ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதை நான் பிரெட் க்ரம்ஸாக எடுத்து வச்சுப்பேன். மிக்சியில் போட்டு பொடி பண்ணி பிரெட் க்ரம்ஸாக எடுத்து வச்சு அடுத்த ரெசிபி ஏதாவது செய்யும்போது நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் எல்லா ப்ரெட்டுமே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ப்ரெட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழைய ப்ரெட்னால் அது சீக்கிரம் உதுத்து போயிடும். இப்போ இது பொரிக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நான் எண்ணெய் இட்டு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா ப்ரெட் ரொம்ப கரிஞ்சு போயிடுங்க. மீடியம் ஹீட்டில் இருக்கும் போது ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு டக்குன்னு போட்டு எடுத்துருங்க. நீங்கள் நிறைய பேட்ச் போட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் திருப்பி போடுறதுக்குள்ளே ப்ரெட் சீக்கிரம் கருகிடும். அதனால் ஒரு 2-3 ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் கலர் ப்ரௌன் கலர் வந்த உடனே ஒரு ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாமே அதில் ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ நம்மளுக்கு அதிலேயே ஊறி எண்ணெய் தேங்கி இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு சன்னி எடுத்து அதில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் எல்லா ப்ரெட்டுமே போட்டு எடுத்துட்டேங்க. நீங்கள் ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் குடிச்சிடும். ப்ரெட்டு போட்ட உடனே எடுத்துருங்க. இப்போ இந்த ப்ரெட்டெல்லாம் ஒரு சுகர் சிரப்பில் நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். இந்த சின்ன கப்பில் 1/2 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். அதே 1/2 கப் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் இந்த சுகர் சிரப்லாம் அந்த சுகர்லாம் கரைஞ்சி மெல்ட் ஆனால் போதும். திக்னஸ்லாம் வரணும்னு தேவையில்லை. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஏலக்காவை நல்லா தட்டி அதில் இருக்கிற சீட்ஸை மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் சிரப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்லா சுகர் சிரப் கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரிச்சு வச்சுருக்கிற எல்லா ப்ரெட்டுமே இதில் போட்டு டிப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால் நீங்கள் இதில் ஒன்ஸ் போட்ட உடனே எல்லாம் 2 பக்கம் திருப்பி ஸ்பூன் எடுத்து 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு சீக்கிரமாக எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாகிட்டு உடைய ஆரம்பிச்சிடும். இதையும் ஒரு சன்னியில் எடுத்து வச்சு ஒரு ஃபில்டர் பண்ணுற மாதிரி இதில் எக்ஸஸாக இருக்கிற சிரப்பெல்லாம் கீழே வந்துடும். இப்போ நம்ம கிறிஸ்பியாக கொஞ்சம் ஹார்டாக ஆறணும். இது சூடாக இருக்கும் போதே நம்ம வைக்கக்கூடாது. இப்போ அதை நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். மிச்சம் இருக்கிற இந்த சுகர் சிரப்பை நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுத்ததாக அந்த ப்ரெட்குள்ளே வைக்கிற ஒரு ஸ்டஃப் ரெடி பண்ணுவோம். அதுக்கு அந்த சிரப் யூஸ் ஆகும். இப்போ அதே பேனில் 1 டம்ளர் பால் எடுத்துருக்குறேங்க. உங்கள்கிட்ட கெட்டியான பாலாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இருந்தாலும் 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சி வந்த பிறகு அந்த 1 டம்ளர் பாலுக்கு இந்த கப்பில் 1/4 கப் ரவை எடுத்துருக்கிறேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரவைன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் அதிகமாக வருங்க. உங்களுக்கு ரவை அதிகமாக இந்த ஸ்வீட் வேண்டான்னா 2 டேபிள் ஸ்பூன் ரவை மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அது காலி ஆகிடும். அதனால் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் 1/4 கப் ரவை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். லம்ஸ் எதுவும் வராத மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இவ்வளோ திக்னஸாக ஆகிட்டதுக்கப்புறம் ரவையும் நல்லா வெந்துருச்சு, பாலெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு இவ்வளோ கெட்டியானதுக்கப்புறம் பால் பவுடர், மில்க் பவுடர் இருக்குதுங்களா, அமுல் எதுனா எல்லா கடையிலையும் கிடைக்குங்க மில்க் பவுடர். அதை ஒரு 4 சேஷே நான் வாங்கியிருக்கிறேன். 10 ரூபா பேக்கெட், 5 ரூபா பேக்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நான் 10 ரூபா பேக்கெட்டை ஒரு 4 சேஷே வாங்கியிருக்கிறேன். வாங்கி 1/4 கப் ரவைக்கு 3/4 கப் மில்க் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு அது உடனே கட்டி ஆகிடும்ட்டு ஸ்பீடாக நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா அங்கங்கே உருண்டையாக ஆகிடும். இந்த பால் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதில் கண்டென்ஸ் மில்க்கும் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா இந்த பால் பவுடர் ஆட் பண்ணலாம். பால் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணலைன்னா இது கேசரி டேஸ்ட்டில் ஆகிடுங்க. ரவை சர்க்கரையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கேசரி டேஸ்ட் ஆகிடும். பால் பவுடர் ஆட் பண்ணால் மட்டும்தான் இது பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸஸாக வச்சுருந்தோம் இல்லைங்களா சுகர் சிரப்பை, அதை இதில் ஆட் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இதுக்கோட ஸ்வீட்டு. நம்ம எக்ஸஸாக எந்த ஒரு சர்க்கரையும் இதில் நம்ம ஆட் பண்ணலை. உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லாத பட்சத்தில் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பவுடர் யூஸ் பண்ணும்போது நல்ல பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கும்.
இது இவ்வளோ திக்னஸாக ஆகிட்ட பிறகு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு, எனக்கு வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ வேண்டான்னா ரவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போது நான் அந்த சுகர் சிரப்பில் போட்ட ப்ரெட் எல்லாமே தனித்தனியாக ஸ்லைசஸ் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன். கொஞ்சம் அது கிறிஸ்பியாக ஹார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் நீங்கள் டிப் பண்ணிட்டீங்கன்னா சாஃப்ட் ஆகிடும் சுகர் சிரப்பில் இருக்கிற ப்ரெட்டு. இப்போ நம்ம அந்த ப்ரெட்டை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் அதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டஃபிங். இப்போது ப்ரெட் பீசஸ்லாம் எடுத்து இது ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? இது நீங்கள் கையில் கூட ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது தான் நம்ம இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை வச்சு அழுத்தும் போது அது வெளியே லீக் ஆகி கொட்டாது. ஏன்னா அது கெட்டியாக இருக்கிறதுனால. நீங்கள் ரொம்ப லிக்விடாக செஞ்சிட்டிங்கன்னா அது வந்து கெட்டியாக அந்த ப்ரெட்டோட கம்பைண்ட் ஆகவே ஆகாது. இவ்வளோ கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. நல்லா இப்படி அந்த பாலெல்லாம் நல்லா சுண்டுன பிறகு எடுத்திங்கன்னா அது ஆற ஆற இவ்வளோ டைட்டாகிடும் அந்த மிக்சரு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓரம் ஃபுல்லாக இருக்கிற எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்திங்கன்னா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்பயாவது ஒரு ஸ்பெஷல் டே, பர்த்டே பார்ட்டி இல்லை யாராவது கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க, ஏதாவது ஒரு முக்கியமான நாளாக இருக்கிற அன்றைக்கி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக உங்களோட கெஸ்ட்டுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இல்லை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அது பார்க்கவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா இது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஸ்வீட் தான் சாப்பிட முடியும். 2, 3 அப்படிலாம் சாப்பிடவே முடியாது. இதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நல்லாவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். எப்பயாவது மந்த்லி ஒன்ஸ் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த பொங்கலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இப்படி ஒரு ஸ்வீட்டை செஞ்சு பார்த்து ஹாப்பியாக இருங்க. பொங்கல் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.